தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 6ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களே, மேடையில் வீற்றிருக்கும் தோழர்களே, தகுதி இருந்தும் மேடை தாங்காது என்பதற்காக கீழே அமர்ந்திருக்கும் தோழர்களே, ஏன்னா இன்னைக்கு அந்த சொல் தான் பரபரப்பா பேசப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஐயா வரதராஜன் அவர்களுக்கு ஒரு செய்தி. 2004ஆம் ஆண்டு நான் திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த போது ரோவர் கல்லூரி வளாகத்தில் நடந்த பாட்ஃபெஸ்ட் போட்டிகளில் 108 கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட பேச்சு போட்டியில் நான் முதல் பரிசு வாங்கினேன் என்பதை மிகுந்த தாழ்மையுடன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை ஜெயந்தாவின் கவிதைகளை யாருக்குத்தான் பிடிக்காது? அவருடைய கவிதைகளை விடவும் கவியரங்க கவிதைகளுக்கு நான் மிகப்பெரிய ரசிகை. கவிதைகள், கவியரங்க கவிதைகள் இவையெல்லாம் விட அவர் எழுதிய ஒரு திரைப்பாடல் வரி நினைக்கும் போதெல்லாம் எப்படி இவரால் இப்படி எழுத முடிந்தது என்று நான் பல நாட்கள் யோசித்த ஒரு வரி, மூக்குத்தி போலே ஆடாத நெஞ்சு நீ பார்த்ததாலே தோடாச்சு என்று எழுதியிருப்பார் ஒரு திரைப்படத்திலே. நான் பெரிதும் மதிக்கக்கூடிய கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள், தொடர்ந்து என்னோடு பல மேடைகளில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு அருள் பிரகாஷ் அவர்கள், நிசப்தம் மணிகண்டன் அவர்கள், இவர்களோடு பேசுவது எனக்கு உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மணிகண்டன் பேசுகிற போது நான் 2 விஷயங்கள் கவனித்தேன். அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, அவர் சொன்னார், என்னிடம் காகிதம் இல்லை, அதனால் சிகரெட் அட்டையில் நான் எழுதினேன் என்று அவர் சொன்னார். சில நாட்களுக்கு முன் ஆட்டுக்கார அலமேலு என்று ஒரு திரைப்படம் வந்தது, சில வருடங்களுக்கு முன். அந்த திரைப்படத்தில் நடித்த ஆட்டை ஊர் ஊராக அழைத்துக் கொண்டு போனார்கள், ஒரு திறந்த வேன்ல வச்சு. அந்த ஆட்டை தொட்டு பார்ப்பதற்காக ஒவ்வொரு ஊரிலும் கூட்டம் அலைமோதியது. மதுரையிலே அந்த ஆட்டை தொட்டு பார்ப்பதற்காக வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்கள் 3 பேர். அன்றைக்கு மதுரையிலே இருந்த நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா அப்துல் காதர் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டார். உடனே அவருக்கு ஒரு கவிதை எழுத வேண்டும் போல் இருக்கிறது. கையிலே காகிதம் இல்லை. ஓட்டுநரை பார்த்து ஏதாவது காகிதம் வைத்திருக்கிறாயா என்று கேட்ட உடனே அவர் இல்லங்கய்யா அப்படின்னு பாக்கெட்டை பார்த்து சொல்றாரு, உள்ள சிகரெட் பாக்கெட் இருக்கு, இத கொடு என்று அந்த சிகரெட் அட்டையில் அவர் எழுதிய கவிதைதான். ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருக்கிறது, ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மனிதர்கள் தான் இங்கே மந்தைகளாகி விட்டார்கள் என்று எழுதினார். அந்த கவிதை எழுதப்பட்டது சிகரெட் அட்டையில் தான். அதே போல அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், நான் எழுத்தாளர், பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என்னை போன்ற பேச்சாளர்கள், மணிகண்டன் போன்ற எழுத்தாளர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. சின்னதா ஒரு வீடு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு கூரை வீடு மாதிரி. ஒருத்தர் கேட்டார், யாரோட வீடு இது? அந்த நண்பர் சொன்னார், இது ஒரு எழுத்தாளர் வீடு. பாவம், அவர் எழுதுனதுல இந்த வீடு கட்டுறதுக்கு தான் சம்பாதிக்க முடிஞ்சது. ஓ, பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருந்தது, இது யார் வீடு? இது ஒரு பேச்சாளர் வீடு. ஓ ஆமா, இந்த எழுத்தாளர் எழுதுனத இந்த பேச்சாளர் பேசி சம்பாதிச்ச பணத்துல இந்த வீடு கட்டியிருக்கிறார். கைத்தட்டிய 18 பேருக்கு நன்றி. நான் தோழர்களே என்று தொடங்கினேன். நான் MA தமிழ் இலக்கியம் படித்தவள். நான் பாடத்திட்டத்தில் படித்தேனோ இல்லையோ, மேடையில் பேசுவதற்காக கம்பனையும் இளங்கோவையும் பாரதியையும் ஔவையையும் கொஞ்சம் கொஞ்சம் படித்திருக்கிறேன். பாரதி கண்ணன் என் தோழன் என்று சொன்னவன். குகன் ராமனை பார்த்து சொல்கிற போது சொல்வான், ஆழ நெடுந்திரை 6 கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாலோ, தோழ
சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, என்னை பார்த்து தோழன்னு சொன்னானே அந்த ஒரு வார்த்தை போதாதா என்று கேட்டான் குகன். சமயக்குறவர்களில் சுந்தரருக்கு தம்பிரான் தோழர் என்று பெயர். கபிலர் பாரி மகளிரை பற்றி சொல்லும் போது சொல்லுவார், இவங்க அப்பா இருக்கிறானே அவனுடைய தோழன் நான், யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர் என்று சொல்லுவார். தமிழில் முதலாக தோழர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் திருவிக. தொழிற்சங்க தலைவராக இருந்த வாடியா இங்கிலாந்திற்கு போய்விட்டு வந்தார். அவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அதிலே பேசிய வாடியா காம்ரேட்ஸ் என்று தொடங்கிய போது அதற்கு பின்னால் பேசிய திருவிக தான் தோழர்களே என்று தொடங்கினார். நான் ஏன் இவ்வளவு விரிவாக எங்கெங்கெல்லாம் தோழர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கைகோத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், திருவிகாவையும் பாரதியையும் குகனையும் சுந்தரரையும் கபிலரையும் பின்பற்றித்தான் தோழர் என்கிற வார்த்தையை சொன்னேன். அதனால் நாளை ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த வீடியோவை போட்டு காட்டி என்னை காப்பாற்றுவீர்கள் என்பதால் ஒரு சொல் என்கிற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்ல எவ்வளவு அழகான சொல் இருக்குங்க, எவ்வளவு அழகான சொல் இருக்கு. அருள் பிரகாசம் சொன்னாரு, ஏன் பச்சை மிளகாய்க்கு பச்சை மிளகான்னு பேரு, ஏன் வெள்ளரிக்காய்க்கு வெள்ளரிக்கான பேரு. மணிகண்டன் பேசிய போது கூட எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வந்தது. அவர் நான் வேட்டி கட்டி மறைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொன்னார்ல, உங்களுக்கு தெரியுமா? தமிழில் வே என்று தொடங்குகிற பெயர் சொற்கள் எல்லாமே மறைந்திருப்பதை தான் குறிக்கும். வேர் மண்ணுக்குள்ளே மறைந்திருப்பது, வேடன் மறைந்து நின்று கொள்பவன், வேட்டி மறைப்பது மானத்தை மறைப்பது, வேலி சுற்றுப்புறத்தை மறைப்பது, வேஷம் உண்மையான தோற்றத்தை மறைப்பது. எவையெல்லாம் மறைந்திருக்கிறதோ அவைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் தமிழில் வே என்றுதான் தொடங்குகின்றன. வாழ்வுன்னு ஒரு சொல் இருக்குங்க தமிழ்ல. அதுக்கு எதிர்ப்பதம் என்னங்க? லைஃப். அதற்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் என்ன? லைஃப்க்கு என்னங்க எதிர்ப்பதம்? டெத். ஆமா தானே? லைஃப்க்கு எதிர்ப்பதம் டெத். இப்ப வாழ்வுக்கு எதிர்ப்பதம் என்னவா இருக்கணும்? வாழ்வுக்கு எதிர்ப்பதம் சாவு. ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம் தமிழ்ல? தமிழ்ல வாழ்வினுடைய எதிர்ப்பதம் சாவு கிடையாது. வாழ்வுக்கு என்ன எதிர்ப்பதம் தெரியுமா? தாழ்வு. ஏன் தெரியுமா? தமிழனுக்கு தாழ்வு வந்தாலே சாவு வந்தது போல் என்பதால் தான் அந்த இடத்திலே தாழ்வு என்று வைத்திருந்தார். ஆனா இன்னொரு இடத்துல நம்ம தாழ்வுன்னு வைக்கல. எங்க தெரியுமா? உயர்தினை மற்றவைகளை சொல்கிற போது தாழ்ந்த திணை தானே வச்சிருக்கணும். என் வாழ்வுக்கு தாழ்வுன்னு சொன்ன மனுஷன், சொன்ன தமிழன் இந்த இடத்துல ஏங்க தாழ்ந்த திணைன்னு வைக்கல? இந்த உலகில் எதுவுமே தாழ்ந்தது கிடையாது என்பதால் தான் அது அல்லாத திணை அக்ரிணை என்று அழகாக பெயர் வைத்தார். எவ்வளவு அழகான சொற்கள். ஊசியில ஒரு ஓட்டை இருக்குல்ல, ஊசி பார்த்திருக்கிறீங்களா? ஊசியில ஒரு ஓட்டை இருக்கு, அதுக்கு என்னங்க பேரு? காது. ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஊசியிலே இருக்கக்கூடிய ஓட்டைக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் தெரியுமா? கண்ணுன்னு பேர். ஐ ஆஃப் த நீடில் என்றுதான் அதை சொல்வார்கள். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும், அவர்கள் உருது பேசுபவர்களாக இருந்தால் உருதிலே கூட ஊசியிலே இருக்கக்கூடிய ஓட்டைக்கு கண் என்றுதான் பெயர். ஆனால் தமிழன் மட்டும்தான் காது என்று பெயர் வைத்தான். ஏன் தெரியுமா? ஊசியின் காதுக்குள்ளே நுழைகிற நூல் உடையின் கிழிசலை தைக்கும். ஊசியின் காதுக்குள்ளே நுழைகிற நூல் உடையின் கிழிசலை தைக்கும். நம் காதுக்குள்ளே நுழைகிற நூலின் செய்திகள் உள்ளத்தின் கிழிசலை தைக்கும். அதற்குத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். கல்லறை இருக்குல்லங்க, கல்லறை. நம்மளாம் கடைசி அங்கதான் போறோம்ல. ஏமா அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க? கடைசியா நம்ம அங்கதான் போறோம். செத்ததுக்கு அப்புறம் மனுஷனை மூடுற இடத்துக்கு, மண்ணை வச்சு மூடுற இடத்துக்கு மண்ணறைன்னு தானே பேர் வைக்கணும். எங்க சம்பந்தமே இல்லாம கல்லறைன்னு பேர் வச்சான் தமிழன். நீங்க அதுக்கப்புறம் மணிமண்டபம் தான் கட்டிக்கோங்க, அது வேற. மனுஷனை மண்ணுக்குள்ள போட்டு மூடும் போது மண்ணை தான் குவிச்சு வைக்கிறோம். அந்த அறை மண்ணறை. ஏன் கல்லறைன்னு சொல்றோம்? பிணத்தின் மீது கவிழ்த்து வைக்கப்பட்ட புத்தகத்தை போல அந்த அமைப்பு இருக்கும். வாழ்நாள் முழுக்க படிக்காதவன் இறந்த பிறகாவது படிக்கட்டும், அவன் கற்கிற அறை என்பதால் அதற்கு கல்லறை என்று பெயர். எங்கெல்லாம் ஒரு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்றார் சுவாமி விவேகானந்தர்.
வீடு கட்டும்போது எவ்வளவு அழகா பிளான் பண்றோம். ஆசைக்கு ஒரு அறை, வரவேற்பறை. நம்ம வாங்கின ஷீல்டெல்லாம் அங்கதான் வச்சிருக்கோம். ஆசைக்கு ஒரு அறை வரவேற்பறை, பூசைக்கு ஒரு அறை சாமியறை, தோசைக்கு ஒரு அறை சமையலறை, அது போல புத்தக மேசைக்கும் ஒரு அறை நம் வீட்டில் இருக்க வேண்டும் என்பதால் தான் இது போன்ற புத்தக திருவிழாக்களை ஊர் முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார். நான் தலைப்பிற்கு வருகிறேன். ஒரு சொல் பலிக்கும். தெரியுமா உங்களுக்கு? சொல் பலிக்கும். அதெல்லாம் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். சொல்லுக்கு அந்த சக்தி உண்டு. வள்ளலார் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசிரியர் பாடம் எடுக்கிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் கொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், போகாத வழிதனிலே போக வேண்டாம், அஞ்சாமல் அங்கெங்கும் திரிய வேண்டாம் நடத்துறார். மாணவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், வள்ளலார் மட்டும் சொல்லல, ராமலிங்க சுவாமிகள் சொல்லல. அவர் எழுந்து சொன்னார் ஆசிரியரை பார்த்து, ஐயா இந்த பாட்டிலே எனக்கு உடன்பாடு இல்லை, வேண்டாம் 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 என்று சொல்லாமல் வேண்டும் 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 என்று முடிவது போல நீங்கள் எனக்கு சொல்லித்தர முடியுமா என்று கேட்டார். ஆசிரியருக்கு கோபம் வந்துச்சு. உன் அண்ணன் சபாபதி என்கிட்ட தானே படிச்சான், அவன் என்னைக்காவது இப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கானா? நீ என்ன இப்படி கேள்வி கேட்கிற? இதுதான் பாடம், இதை படிச்சாங்க. வள்ளலார் சொன்னார், ஒருபோதும் வேண்டாம் 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 என்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், எதிர்மறை வார்த்தைகள் எனக்கு தேவையில்லை என்று நேர்மறை சொற்களை போட்டு வள்ளலார் எழுதிய பாடல் தான் ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் என்று வேண்டும் 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 என்று பாடினால் வள்ளலார். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அது எப்படிமா சொல்லு பலிக்கும்? சொன்னா பழிச்சிருமா? வீட்டுல சொல்லுவாங்க, அமங்கலமான வார்த்தைகளை பேசாது. இன்னைக்கு சொல்றேன் ஒரு உதாரணம். வள்ளலார் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லவா? மெரினா பீச்ல, அப்போ இப்ப இல்ல, மெரினா பீச்ல காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஒரு 200 பஸ் போகுமா? அது ரொம்ப குறை. ஒரு 1000 பஸ் போகுமா? எங்க ஐயா அப்துல் காதர் சொல்லி கேட்கணும் இந்த செய்தியை. ஒரு 1000 பஸ் போகுமாங்க? காலையில 6 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் ஒரு 1000 பஸ் அந்த கடற்கரையை கடந்து போகுமா? அந்த 1000 பஸ்ல இருந்த பேருந்துகள்ல இருந்த கண்டக்டர் எல்லாரும் ஒரே வார்த்தையை தாங்க திரும்ப திரும்ப சொன்னாங்க. என்ன தெரியுமா? கண்ணகி செல்ல நிக்காது, கண்ணகி செல்ல நிக்காது, கண்ணகி செல்ல நிக்காது. நிக்காமே போயிடுச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் நிக்க வைக்க முடியலையே. வார்த்தை பலிக்கும். நீங்க குழந்தைங்கள்ட்ட நேர்மறை வார்த்தையை பேசி பழகுங்க. ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துட்டு வர சொல்லும் போது பத்திரமா எடுத்துட்டு வான்னு சொல்லுங்க, அது பத்திரமா எடுத்துட்டு வரும். உடைச்சிடாத. அது மனசு உடைக்க கூடாது, உடைக்க கூடாதுன்னு நினைக்கும் போது அது உடைக்கும். 2 தாய்மார்களுக்கு குழந்தை இருந்தது. ஒருவர் கேட்டார் ஒரு தாயை பார்த்து, உங்கள் குழந்தைக்கு எத்தனை வயது? இப்பதான் 9 மாசம். நடக்க ஆரம்பிச்சிட்டானா? நடக்கிறான். என்ன? நடக்க நடக்க உழுவுறான். குழந்தைகள் தத்தி தத்தி நடக்கும், கீழே விழும். அந்த தாய் சொன்னால், என் குழந்தை நடக்கிறான், நடக்க நடக்க விழுகிறான். இன்னொரு தாயிடம் கேட்டார், உங்கள் குழந்தை நடக்கிறானா? ஓ நடக்கிறானே. எப்படி நடக்கிறான்? விழ விழ நடக்கிறான், விழ விழ நடக்கிறான். நடக்க நடக்க விழுகிறான் என்று சொல்வதற்கும் விழ விழ நடக்கிறான் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நண்பர்களே, எப்போதெல்லாம் சமூக அவலங்களை கண்டு என் மனம் கொதிப்படைகிறதோ, தனிப்பட்ட முறையில் நான் எப்போதெல்லாம் சில துரோகங்களையும் தோல்விகளையும் சந்திக்க நேர்கிறதோ, அப்போதெல்லாம் புத்தகங்களை கொண்டுதான் என்னை நான் ஆற்றுப்படுத்தி இருக்கிறேன். மனம் ஆற்றாமையில் அலறி துடிக்கிற போது என்னை அணைத்துக் கொள்கிற தாய் மடியாக புத்தகங்கள் தான் இருந்திருக்கின்றன. நான் அழும்போது மடியாய், கீழே விழும்போது பிடியாய் இன்றைக்கும் என்னை புத்தகங்கள் தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இலக்கியத்தில் நான் படித்த செய்திகளில் சில சொற்கள் மனசுல வந்து நிக்கோல, என்ன வார்த்தை, அப்படி ஒரு வார்த்தை கம்பராமாயணத்தில் இருக்குங்க. ராமன் சீதைட்ட சொல்றான், என்னை காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க எங்க சித்தி. காடு ரொம்ப சுடும், வெயிலா இருக்கும், கல்லு இருக்கும், முள்ளு இருக்கும், அதனால நீ பத்திரமா இங்கேயே இரு. சீதை ஒரு சொல் சொன்னாங்க, ஒரே ஒரு சொல் சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான்? அவன் 10 பாட்டு பேசுறான் ராமன், காடு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு. ஒரு வார்த்தை தான் பேசினா சீதை. என்ன தெரியுமா சொன்னா? நின் பிரிவினும் சுடுமோ
பெருங்காடுன்னா. உன்னை பிரிஞ்சிருக்கிறத விடவா அந்த காடு என்னை கஷ்டப்படுத்துற போதுன்னு கேட்டா. நீ பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. இன்னைக்கு வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கேயாவது தவறா ஒரு சொல்லிருப்போம். கணவன் மனைவிக்குள்ளையாக இருக்கட்டும் அல்லது சொந்த பந்தங்களுக்குள்ள. 10 வருஷமா என் மாமாட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு. ஏன் என்னைக்கோ தப்பி தவறி சொன்ன ஒரு சொல். நீங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் தயவு செஞ்சு சீரியல் நடக்கும்போது யார் வீட்டுக்கும் போயிடாதுங்க. சீரியல் நடக்கிறப்போ நம்ம போகாம இருந்தாதான் இருக்கிற சொந்த பந்தங்களையாவது காப்பாற்றிக்க முடியும். சொந்த பந்தம்ன்றது எது வரைக்குங்க? எது வரைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சொந்தம் இருக்கு, நிறைய பந்தம் இருக்கு. எது வரைக்கும் சொல்லுங்க நண்பர்களே. இன்றைக்கு சொல்கிறேன், தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தம் என்பது எதுவரை தெரியுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை. தினமும் மாலை 7:30 உங்கள் சன் டிவி. சொந்த பந்தம்லாம் இப்ப சீரியல்ல இருக்கு. எங்கேயாவது வாயிலிருந்து நாம் தவறி விட்ட அந்த ஒரு சொல் தான் உறவுகளை பிரித்து வைக்கிறது. நாட்டாம படத்துல ஒரு வசனம் வரும். என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டாம அந்த வசனம் இல்ல, அதை விட நல்ல வசனம் அந்த படத்துல இருக்கு. என்ன தெரியுமா? நெல்லு போட்டா நெல்லு முளைக்குண்டா, சொல்லு போட்டா சொல்லு முளைக்குண்டா. சொல் முளைக்குங்க, சொல் முளைக்கும். நீங்கள் என்ன தருகிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். சொல் கொடுக்கும். வணக்கம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வணக்கம் வரும். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், நல்லா இருக்கீங்களான்னு உங்கள்கிட்ட அந்த சொல் வந்து சேரும். உடம்ப கவனிச்சுக்கங்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த சொல் உங்ககிட்ட வந்து சேரும். ஒரு உதாரணம் சொல்லுமா? சொல் அப்படியே வந்து சேரும்ன்றதுக்கு ஏடிஎம்ல போய் 2000 ரூபாய் பணம் எடுத்துட்டு வந்தேங்க. அவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சது. தலைக்கு மேல 1008 பிரச்சனை இருந்ததெல்லாம் அந்த காலம். இப்ப தலைக்கு மேல எல்லாருக்கும் 2000 பிரச்சனை. இதுல என்ன தெரியுமா ஒரு அதிசயம்? வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு பாருங்க. வீட்டுல இருக்கவங்கள்ட்ட ஏடிஎம் வரைக்கும் போறேன்னு சொன்ன காலம் போய் ஏடிஎம் கியூல நின்னுகிட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்தறேன்னு சொன்ன காலம், சொல்ற காலம் வந்தாச்சு. அப்படி ஏடிஎம் கியூல வரிசையில நின்னு வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு 2000 ரூபாய் எடுத்தேங்க. சில்லறை இல்ல. பால்காரருக்கு கொடுக்கணும், மளிகைக்காரருக்கு கொடுக்கணும், சின்ன சின்ன சில்லறை பாக்கெட் சில்லறை இல்ல. யாரை பார்த்தாலும் 2000 ரூபாய் நோட்டு வச்சிருந்தேன். என்ன பண்றதுன்னு யோசிச்சு அப்படி நடந்து வந்துட்டே இருந்தேன். வழியில 3 பிச்சைக்காரங்க உட்காந்துருந்தாங்க. முதல்ல ஒருத்தட்ட போய் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. வாழ்க்கையில நம்ம பிச்சைக்காரங்களாம் நம்ம கூப்பிட்டு மாட்டோம். அவங்கதான் நம்மள சார் ஐயா அண்ணாம்பாங்க. போயிட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு சில்லறை இருக்குங்களா? 2000 ரூபாய்க்கு சில்லறை. நம்ம யாராவது பிச்சை கேட்கணும் சொல்லிருப்போம்ல. அடுத்து பக்கத்துல இருக்கிறத கேட்டுதான் பார்ப்போமே. இதுல எல்லாம் நம்ம வெக்கம் மானெல்லாம் பார்க்க கூடாதுன்னு கொஞ்சம் 2000 ரூபாய்க்கு சில்லறை கிடைக்குங்களா? அவர் பார்த்துட்டு தலையை குனிஞ்சுட்டார். இதுக்கு வேலைக்காக திரும்பினேன். 3ஆவது உட்கார்ந்து இருந்தார்ல, இப்படி கூப்பிட்டேன். 2000 ரூபாய்க்கு சில்லறை சொன்னார் பாருங்க ஒரு சொல். கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, பேங்க்ல வரிசையில போய் நின்று மாத்துறது. எத்தனை பேர்கிட்ட கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, உழைச்சு சாப்பிடுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன், நம்ம சொல்லியிருப்போம். அந்த சொல் திரும்ப வருது. சொன்னாரு பாருங்க, கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, பேங்க்ல வரிசையில போய் நின்று மாத்துறது. அன்னைக்கு புரிஞ்சது, சொல் முளைக்கும், சொல் முளைக்கும், சொல்வதுதான் திரும்ப கிடைக்கும். இங்க யாராவது ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா, முக்கியமா தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நான் உங்ககிட்ட. நீங்க இந்த டிராமா, டான்ஸ், காம்படிஷன் இதுக்கெல்லாம் பிள்ளைங்களை சேர்ப்பீங்களா, குழந்தைங்களை சேர்ப்பீங்களா? ஒரு குழந்தையை ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் தயவு செய்து அந்த குழந்தையை உனக்கு டான்ஸ் ஆட வரல, உனக்கு நடிக்க வரல, பாட வரல, பேச வரல திருப்பி அனுப்பாதீங்க. ஏன் தெரியுமா? சின்ன வயசுல உன்னால முடியாது, உனக்கு வராது, நீ லாயக்கு இல்ல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த சொல் வாழ்நாள் வரைக்கும் கடைசி வரைக்கும் வரும். நீங்க அடுத்த முறை கோயிலுக்கு போகும்போது பாருங்க, எல்லா கோவிலையும் ஒரு யானையை சங்கிலியால கட்டியிருப்பாங்க. யானை பெருசு, அவ்வளவு பெரிய யானையவே நம்ம பிச்சை எடுக்க வச்சிருக்கோம். அவ்வளோ பெரிய யானை ஒரு சின்ன சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கால வேகமா ஒரு இழுத்துச்சுன்னா அந்த சங்கிலி வந்துருங்க. ஆனா யானை அதை செய்வதில்லை. ஏன் தெரியுமா? அது ரொம்ப குட்டியா இருக்கும் போதே கால சங்கிலிய போட்டுருவாங்க. இது தப்பிக்கணும்ன்ற எண்ணத்துல காலை இழுத்து 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 பார்க்க முடியாது. யானையின் மனசில் ஆழமாக அந்த எண்ணம் பதிந்துவிடும், நம்மால் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது.
அதனால் தான் பெரிதான பிறகும் கூட அது அடிமையாகவே இருக்கிறது. இன்றைக்கு சொல்கிற நண்பர்களே, நல்லா கைத்தட்டலாம், தட்டலாம். தயவு செய்து சின்னஞ்சிறு பிள்ளைகளிடம் உனக்கு வராது முடியாதுன்ற வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இதுவும் சில டீச்சர் சொல்லுவாங்க, மண்டையில ஒண்ணுமே இல்லை உனக்கு, அந்த பிள்ளை புல்லாங்குழல்ங்க, புல்லாங்குழல் கூட ஒண்ணுமே இருக்காது தெரியுமா? புல்லாங்குழல் கூட ஒண்ணுமே இருக்காது. இங்க பாருங்க, புல்லாங்குழல் மூங்கிலால் செய்யப்பட்ட கருவிங்க. புல்லாங்குழல புல்லாலையா செஞ்சிருக்காங்க? மூங்கிலால செஞ்சிருக்காங்க. தமிழன் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்? மூங்கிலாங்குழல்னு வச்சிருக்கணும். ஏன் புல்லாங்குழல்னு பேர் வச்சான் தெரியுமா? ரெண்டு காரணம். ஒண்ணு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தாவரவியல் சொல்கிறது புல்லும் மூங்கிலும் ஒரே தாவர இனம். பாட்னி படிச்சவங்களுக்கு தெரியும், ஃபேபேசி மியூசியஸி பிரிக்கிறாங்க, ஃபேமிலியா பிரிக்கிறாங்க தாவரங்களை. இது ரெண்டும் ஒரு குடும்பம், ஒரு காரணம். இன்னொன்னு, புல் என்றால் உள்ளே ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். மூங்கிலுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, அதனால்தான் அது புல்லாங்குழல். நாளைக்கு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டும் போது ஒண்ணுமே இல்லைன்னு திட்டாதீங்க, அது புல்லாங்குழல். நிரம்பி ஒழிஞ்சு அது குப்பை தொட்டி, நிரம்பி ஒழிஞ்சு அது குப்பை தொட்டி. ஒண்ணுமே இல்லாம இருக்கிற குழந்தைகள் புல்லாங்குழல். ஒருத்தர் புரிஞ்சு கைத்தட்டு. ஒரு சீன கதை ஒன்று படித்தேன் நண்பர்களே. இன்றைக்கு சீன புத்தாண்டு. இங்க யாராவது சீனர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொங்சி பச்சாய். யாராவது சீனர்கள் இருக்கிறீங்களா? கொங்சி பச்சாய் ஏன்னா புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு அர்த்தம். சீன மொழியில ஒண்ணு கத்து வச்சு. இன்றைக்கு சீன புத்தாண்டு. சீனர்கள் சந்தித்துக் கொள்ளும்போது கொங்சி பச்சாய் என்று சொல்வது வழக்கம். இதெல்லாம் எனக்கு தெரியும்ன்றது உங்களுக்கு தெரியணும், அதனால சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சீன கதை படித்தேன் நண்பர்களே. ஒரு சின்ன சிறு சிறுவன் ஒரு கொழுத்த காளை மாட்டை தூக்கி கொண்டே போகிறான், வருகிறான் வயலுக்கு. பார்த்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய கொழுத்த மாட்டை எப்படி உன்னால தூக்கிட்டு போக முடியுது? அந்த சிறுவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு பதில் அவன் சொன்னாங்க. இந்த காளை மாடு கன்று குட்டியாக இந்த உலகிற்கு வந்த காலத்தில் இருந்தே நான் அதை என் தோளில் சுமந்து கொண்டிருக்கிறேன், அதனால் தான் எனக்கு அதன் சுமை தெரியவில்லை என்று சொன்னான். ரொம்ப சின்ன வயசுல குழந்தைங்க ஒன்னால முடியும், அந்த சொல்லை சொல்லி பாருங்கள், பிள்ளைகள் வளர்வார்கள். இன்னொன்னு சொல்லட்டுமா? சமீபத்தில் நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவின் சிறந்த புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம்ல, அந்த அறிஞர் இருந்தார். அவருடைய பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஸ்டான்விக். எனக்கு அமெரிக்காவில் இந்த செய்தியை சொன்னாங்க. அவர் எப்படி தெரியுமா சிறந்த புள்ளியியல் அறிஞர் ஆனாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பெரிய நிபுணர் ஆனாரு? காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் ஆசிரியர் கணிதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார், புள்ளியியல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு கணக்கை எழுதி போட்டுட்டு அவர் சொன்னாரா, இந்த கணக்கிற்கு செய்முறையும் கிடையாது, முடிவும் கிடையாது, அதுதான் இந்த கணக்கிற்கு இருக்கக்கூடிய சிறப்புன்னு சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் லேட்டா வந்துட்டார் ஜார்ஜ் பெர்னாண்ட். உள்ள வந்துட்டார். உள்ள வந்தவரு போர்ட்ல டீச்சர் ஏதோ கணக்கு எழுதி போட்டிருக்காங்க, சரி ஹோம்வொர்க் போட இருக்குன்னு வேக வேகமா நோட்ல எழுதிட்டு போயிட்டார். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை. சனி ஞாயிறு 2 நாள் உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதிட்டு திங்கட்கிழமை காலையில கொண்டு வந்து, டீச்சர் நான் வீட்டு படம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டீச்சர் சொன்னாங்க, நான் வீட்டு படமே கொடுக்கலையே. இல்ல டீச்சர், நீங்க போர்ட்ல எழுதி போட்டிருந்தீங்களே. டீச்சர் சொன்னார், இதுக்கு செய்முறையும் கிடையாது, முடிவும் கிடையாது, அதுதான் இந்த கணக்கின் சிறப்பு, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, நான் சொன்னனே. இல்ல டீச்சர், நான் லேட்டா வந்தேன், அதனால எனக்கு தெரியல. அந்த மாணவன் சொன்னானா, இப்ப புரியுது டீச்சர், ஒருவேளை இந்த கணக்கை உங்களால் தீர்க்க முடியாது என்று நீங்கள் சொல்லும் போது நான் வகுப்பில் இருந்திருந்தால் இதை என்னால் செய்திருக்கவே முடியாது. அந்த எதிர்மறை சொல்லை நான் கேட்காததால் தான் இதை என்னால் தீர்க்க முடிந்தது என்று ஜார்ஜ் பெர்னாண்ட் ஸ்டான்விக் என்கிற புள்ளியியல் அறிஞர் சொல்கிறார். பிள்ளைகள்கிட்ட நேர்மறையான வாசகங்களை பேசுங்க. இந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமாங்க? சொல் செயல்பட வைக்கும், சும்மா உட்கார்ந்து செயல்பட வைக்கும். சொல், நம் வாயிலிருந்து வரக்கூடிய சொல் ஒருத்தனை கோபப்பட வைக்கும், ஒருத்தனை அழ வைக்கும், ஒருவனை கொலை செய்ய வைக்கும், ஒருவனை தற்கொலை செய்ய வைக்கும், ஒருவனை சாதனையாளனாக்கும், ஒருவனை உயர்த்தும். நாம எந்த சொல்ல சொல்றோம் அப்படின்றதான் முக்கியம். நான் சிலப்பதிகாரத்துல ஒரு செய்தி சொல்றேங்க. படிக்கிற போதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வரும். நான் சொல்லித்தான் சிலப்பதிகாரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. கண்ணகி வராங்க, பாண்டிய மன்னன் கேட்கிறான், யாரையோ நீ எம்முன் வந்தோய். அரசர்கள் எப்போதுமே தங்களை பற்றி பேசுகிற போது பன்மையில தான் பேசுவாங்க. யாம் வந்தோம், யாம் சென்றோம், யாம் நின்றோம். அவன் கேட்கிறான், எம்முன் வந்தோம், யாருமா நீ?
பதில் சொல்றா, தேரா மன்னா. அவ எவ்வளவு விளக்கமா பதில் சொல்றா பாருங்க. நீ யாருன்னா நான் கண்ணகி, முடிஞ்சு போச்ச. அவ சொன்னா, தேரா மன்னா செப்புவது உடையே எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளொரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநாள் நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆளையன் மடித்தோன் பெரும் பெயர் புகாரன் பதியே. அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்க பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின் பால் குலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர்னு முடிக்கிறார். ஏன் இவ்வளவு விளக்க சொல்ற தெரியுமா? என் ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமாடா உனக்கு? புறாவுக்காக தசையை அறிஞ்சு கொடுத்த சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்த ஊருடா. நாங்க திருடி இருப்போமா? மனுநீதி மாட்டுக்காக மகனையே கொன்றானே. அன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். வரலாறு குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனுநீதி சோழன் வாழ்ந்த ஊரு என் ஊரு. அது மட்டுமல்ல, என் மாமனார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இசை விலங்கு பெருங்குடி மாசாத்துவான். அவன் பையன் கோவலன், அவனை கட்டிருக்கேன் நான். ஏன் இவ்வளவு விளக்க சொல்ற தெரியுமா? என் ஊர் சிறப்புடையது, என் குடும்பம் சிறப்புடையது, என்னுடைய கணவன் செல்வந்தன், திருட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சொல்லி முடிச்சிட்டாளா? பாண்டியவனன் கேட்கிறான், உன் சிலம்புல என்ன இருக்கு? மாணிக்க பரல்களா முத்து பரல்களா? அவ சொன்னா, என் சிலம்பில் இருப்பது மாணிக்க பரல்கள். பாண்டியமன்னன் சொன்னா, பாண்டிமா தேவியின் சிலம்பில் இருப்பது முத்து பரல்கள். இப்போ ஒரு சந்தேகம் வருதுங்க. முத்தை விட மாணிக்கம் விலை உயர்ந்தது, ரொம்ப விலை உயர்ந்தது. சாதாரண குடிமகளாகிய கண்ணகியே காலில் மாணிக்கப்பரலை போட்டிருக்கும் போது ஒரு பாண்டிமா தேவி, ஒரு அரசு ஏங்க மாணிக்கப்பரல் போடல? என்ன காரணம் தெரியுமா? பாண்டிய நாடு முத்துடைத்து என் நாட்டில் விளையிற முத்தைத்தான் நான் போடுவேன் என்று சுதேசியை அந்த காலத்திலேயே இந்த உலகுக்கு சொல்ல அவன் பாண்டியன். இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, நம்ம நாட்டு குளிர்பானங்களை மட்டும்தான் குடிப்போம், அந்நிய பொருட்களை தொடமாட்டோம். இந்த கொள்கையோட அன்றைக்கே பாண்டிய மன்னன் இருந்தான். சரிங்க, வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. மன்னனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. அவன் என்ன ஒரு வார்த்தை சொன்னா, யானோ அரசன் யானை கல்வன். முன்னாடி என்ன சொன்னா? யாரையோ நீ எம்முன் வந்தோய். நான் இப்ப இவன் என்ன சொல்லணும்? யாமோ அரசன் யாமே கல்வன் சொல்ல வேண்டியதானே. என்ன தெரியுமா அவன் சொன்னா? நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அரசன் இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அரசன் இல்லைன்னு சொல்லும் போதே யாமோ அரசன் சொல்றது தகுதி இல்லை என்பதால் ஒரு எழுத்துல ராஜினாமா கடிதம் எழுதினாங்க பாண்டிய மன்னன். ஒரு எழுத்துல எழுதினான், யானோ அரசன். என்ன சொல்லுங்க, என்ன சொல்? யானோ அரசன் யானே கல்வன் என்று ஒரு எழுத்திலே ராஜினாமா கடிதத்தை எழுதியவன் பாண்டிய மன்னன். இன்னைக்கு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. நான் சொன்னேன், எல்லாமே நேர்மறையான சொற்களை பேச வேண்டும். யாருக்காவது கல்யாணம் ஆச்சுன்னா நீங்க அவங்களை சந்திச்சீங்கன்னா ஏதாவது விசேஷமான்னு கேட்காது. மணிகண்டன் அவர்கள் பேசுகிற போது எனக்கு மிகுந்த வருத்தம். என்ன தெரியுமா? மிக சரியாக அந்த செய்தியை அவர் சொன்னார். வருத்தத்தோடு ஒரு செய்தியை சொல்கிறேன். நம்மளுக்கு தெருவுக்கு தெரு டீ கடை இருக்கலாங்க, தெருவுக்கு தெரு டீ கடை இருக்கலாம், கருத்தரிப்பு மையம் இருக்கலாமாங்க, கருத்தரிப்பு மையம் இருக்கலாமா? அதுக்கு லோன் கொடுக்கறாங்க. சூரியன் உதிப்பது போல, காற்று வீசுவது போல, நிலவு தேய்ந்து வளர்வது போல இயற்கையானது தானேங்க கருத்தரிப்பு. ஒருத்தன் எனக்கு 10 பங்களா இருக்குன்னு சொன்னா அது அதிசயங்க. எங்களுக்கும் ஒரு குழந்தைன்னு சொல்றது எப்படிங்க அதிசயமாச்சு இந்த நாட்டுல? என்ன காரணங்க? அதுதான் அவர் பேசினார். நான் சொன்னேன், உங்கள் பேச்சில் ஒரு வார்த்தை கூட வீணான வார்த்தை கிடையாது சார் என்று சொன்னேன். மண்ணு மலடாகி போய்விட்டது. யோசிச்சு பாருங்க, யாரை பார்த்தாலும் கேன்சர். இன்றைக்கு சொல்கிறேன், யாராவது புதுமண தம்பதிகளை நீங்கள் சந்தித்தால் ஏதோ விசேஷமான்னு கேட்காதீங்க. விசேஷமா இருந்தா அவங்களே கூப்பிட்டு சொல்லுவாங்க. அப்துல் காதர் ஐயா தான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு மலடி இறந்து போனால், இந்த வார்த்தைகளை நான் மேடையில் பயன்படுத்துவதில்லை, சொல்கிறேன். கருத்தரிக்காத ஒரு பெண் இறந்து போனால் அவள் சாகிற நிலையில் சொன்னாலாம், என்னை புதைக்காதீர்கள், என்னை எரிக்காதீர்கள், புதைத்து விடுங்கள், அப்படியாவது என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி முளைக்கட்டும் என்று. குழந்தை இல்லாதவர்களை பார்த்து விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்கிற அந்த சொல் ஒரு நிமிஷத்துல நம்ம முடிச்சிருவோம். அது அவங்கள முள்ளா குத்திட்டு இருக்குங்க. இன்னொன்னு தெரியுமா? +2 10th ரிசல்ட் வரும்ல, அப்பதான் 10 வருஷமா பேசாத சொந்தக்காரெல்லாம் போன் பண்ணுவான். எவ்வளவு மார்க்கு? சயின்ஸ்ல கொஞ்சம் கம்மியாச்சு. எனக்கு அப்பவே தெரியும், நீலாம் என் சொந்தக்காரன்றது எனக்கு இப்பதான்டா தெரியும். 10th +2 ரிசல்ட்ல யாராவது குறைச்சு மார்க் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு அவ்வளவு சந்தோஷம். இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார்,
எப்பெல்லாம் இந்த பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருதோ எங்க ஆஸ்பத்திரி நாங்க அலர்ட்டா வச்சிருப்போம். குறைஞ்சது ஒரு 30 தற்கொலை கேஸ் வரும். நான் வருத்தத்தோட சொல்றேன். என்ன காரணம் தெரியுமாங்க? பையன் மார்க் கம்மி ஆயிட்டா நான் சாகுறான் அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, சுத்தி இருக்கக்கூடியவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் கடுப்பா இருக்கிறவங்களை பார்த்து ஐயா என்ன விட கண்ணங்கரேன்னு இருக்கிற சொல்லிட்டு போயிடுவோம். அது அவர்களுடைய மனதை உறுத்தி கொண்டிருக்கும். ஒருவருடைய தோற்றத்தை கிண்டல் செய்வது. 6 வாரங்களில் சிகப்பழகுன்னு விளம்பரம் வருதுங்க. நானும் பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த விளம்பரம். பாருங்க, கங்கனா ரணாவத் என்கிற ஒரு நடிகை நாம் எல்லா மேடைகளிலும் சொல்வதுண்டு. ஒரு சிகப்பழகு கிரீம் விளம்பரத்தில் நடிக்க சொன்னாங்க. கோடிக்கணக்கான பணம் தருவதாக சொன்னார்கள். அவர் மறுத்தார். என்ன தெரியுமா சொன்னார்? இந்தியாவில் எத்தனையோ கருப்பான பெண்கள் இருக்காங்க. நான் திரையில தோன்றி சிகப்பு தான் அழகுன்னு சொன்னா அது அவங்க மனசை வருத்தாதா? இதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார் அந்த நடிகை. சொல். இன்னொன்னு சொல்லட்டுமா? வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் அடுத்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை தீர்மானிக்கும் என்று நான் சொன்னேன். யாருக்காவது உடல்நிலை சரியில்லைன்னு பார்க்க போனீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போகாதீங்க. நம்ம போகாம இருந்தாவே அவங்க நல்லா வந்துருவாங்க. அது வேற விஷயம். ஒருவேளை போனோம்னா கவலைப்படாதீங்க, நல்லாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். எங்க அப்பாவுக்கும் இப்படிதான் ஹார்ட் அட்டாக் வந்து 2 நாள்ல செத்தாரு. உங்க அப்பா செத்துட்டாருமா, இந்த மனுஷன் நினைச்சுலமா சாவாரு. ஏன் நமக்கு இதுல ஒரு காஞ்சு போன ஒரு 6 சாத்துக்குடிய வாங்கிட்டு போய் அந்த 6 பழத்துக்காக போய் நம்ம அப்பா எப்படி செத்தாரு, சித்தப்பா எப்படி செத்தாரு, பாட்டி எப்படி செத்துச்சு, மாமா எப்படி போராடிட்டு இருக்கிறன்ற வரைக்கும் சொல்லிட்டு வரும். உடல்நிலை சரியில்லாதவங்களை பார்க்க போன ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ஒரு சாமியார் பேசி கொண்டிருந்தார். ஒரு நோயாளி வந்தோம். அவர் சொன்னார், கவலையே படாதப்பா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு குணமாயிடும். என்ன சொன்னார்? என்ன சாமி, அவன் 20 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கான், நீங்க இன்னைக்கு ராத்திரி சரியா போயிடும் சொல்லுறீங்க. அவர் சொன்னார், சொல் இன்னைக்கு ராத்திரி சரியாயிடும் சொல்லிருக்கல, இந்த சொல் பலிக்கும், அவன் பிழைப்பான். இவரு கோபம் வந்துருச்சு. ராத்திரி சரியா போயிடும் நடக்குமா? என்ன சாமி? சாமியார் சொன்னார், எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கிறேன், ஒன்னா மாதிரி ஒரு நாயை பார்த்ததுலடா. அவனுக்கு கோபம் வந்துச்சு. யாரை பார்த்து நாய்ங்கிற? குறைக்கவா குறைக்கவா அப்படின்னா, பத்தியா நாயின்னு சொன்ன உடனே நீ நாயா மாறுற பத்தியா, நாயின்னு சொன்ன உடனே நீ நாயா மாறுற பத்தியா, பொழைச்சுக்குவேன்னு சொன்னா அவன் பொழைச்சுக்குவான். அதுதான் சொல். அலெக்சாண்டர் ஒரு முறை உங்களுக்கு தெரியும், மாவீரன் அலெக்சாண்டர். அவனுடைய ஆளுகைக்கு கீழ் வராத நாடே கிடையாது. அவ்வளவு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர். அவன் ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து போகிறான். டைர் என்கிற அந்த நாட்டை அவன் கைப்பற்ற வேண்டும். இவனுக்கு பின்னடைவு, அலெக்சாண்டருடைய படைகளுக்கு பின்னடைவு. இவன் யோசிக்கிறான், எந்த ஒரு நாட்டிலுமே இவ்வளவு பின்னடைவு எனக்கு வந்ததே இல்லையே, என்ன காரணம்? நைட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்கான். கிமு 332 நடந்தது இந்த சம்பவம். போனிஷியா என்கிற அந்த நாட்டினுடைய தலைநகர் டைர்ல உட்கார்ந்து அலெக்சாண்டர் யோசிக்கிறான், எந்த ஒரு நாட்டிலும் எனக்கு இவ்வளவு பின்னடைவு வந்ததே இல்லையே, ஏன் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பின்னடைவு, தோத்துருவோமோ? அவன் நினைத்துக் கொண்டே உறங்கி போகிறான். இரவிலே அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. பொனிஷியா நாட்டினுடைய தலைநகர் டைர்ல ஒரு குன்று இருக்கிறது. அந்த குன்றின் மேலே நின்று கொண்டு ஒரு சட்டையர் என்கிற குட்டிச்சாத்தான் அலெக்சாண்டரை பார்த்து சிரிப்பதாக ஒரு கனவு வருகிறது. அவனுக்கு திடுக்கிட்டு விழிக்கிறான். இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? தோத்துருவோமோ, நான் பயந்துகிட்டு இருக்கேன், ஒரு சட்டையரை என்னை பார்த்து சிரிக்குது, தோத்துருவோமோ? இவன் பயப்படுகிறான் மாவீரன் அலெக்சாண்டர். கனவுகளுக்கு பலன் சொல்வதற்காக ஒருவர் அங்கே இருந்தார். அரசர்கள் கூடவே இருப்பாங்க, ஒரு ஜோசியகாரு, ஒரு மருத்துவர், இந்த மாதிரி ஆட்கள். இப்போ கனவுகளுக்கு பலன் சொல்லக்கூடிய அந்த அரிஸ்டாந்தர் என்பவரை உடனே அழைக்கிறான் அலெக்சாண்டர். அவர் வர சொல்றார், எனக்கு என்ன தோத்துருவனும் பயமா இருக்கு, அந்த குன்றின் மேலே ஏறி நின்று சட்டையர் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்ததே, தோத்துருவனும். உடனே இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ ஆமா, கனவுகளின் பலன்லாம் எனக்கு தெரியும், நீ தோத்துருவேன்னு சொல்லல. அவர் நல்லவர். அவர் சொன்னார், அரிஸ்டாந்தர் என்கிற அந்த மனிதன் சொன்னார், அலெக்சாண்டர், இந்த கனவினுடைய அர்த்தம் உனக்கு புரியவே இல்லையா? நீ நிற்பது எங்கே நின்று கொண்டிருக்கிறாய்? பொனிஷியா நாட்டின் தலைநகர் டைர்ல நின்றுகிட்டு இருக்க. கிரேக்கத்தில் ச என்றால் உன்னுடையது என்ற அர்த்தம். டைர் இந்த மாநகரம், சேர்த்து சொல். சட்டையர் என்றால் நீ குட்டிச்சாத்தான் என்கிறாய், நான் சொல்கிறேன் சட்டையர் என்றால் இந்த நகரம் உன்னுடையது, நாளைக்கு
போருக்கு போ. அலெக்சாண்டர் ஜெயித்தான் டைர் நகரை. என்ன காரணம் தெரியுமாங்க? அரிஸ்டாந்தர் சொன்ன அந்த சொல் தான். அந்த சொல் யாராவது வெளிநடப்பு செய்யறதா இருந்தா தயவுசெய்து சொல்லிட்டு போங்க. அரிஸ்டாந்தர் வாயிலிருந்து வந்த அந்த சொல் தான் அன்றைக்கு அலெக்சாண்டர் பொனிஷியா நாட்டை கைப்பற்றுவதற்கு ஆதாரமாக இருந்தது. அதற்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முடிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இன்னொன்னு, நிறைய பேர் புரணி பேசலன்னா தூக்கம் வரும். புரணி பேசியே ஆகும். நான் நிறைய மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு கதை, பரவாயில்லை இந்த மேடையிலும் சொல்லலாம். ஒரு ராஜா இருந்தார் ஒரு நாட்டிலே. அவர் யார் வந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாலும் அவர் கையால தான் கொடுப்பார். அவ்வளவு நல்லவர். ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து ஐயா எனக்கு பசிக்குதுன்னா இவர் சாப்பாடு அப்படி கொடுத்தாரு பாருங்க. வானத்துல ஒரு பாம்பு கழுகின் வாயிலே தொங்கிக் கொண்டு போனது. கழுகு பாம்பை கொத்தி தூக்கிட்டு போகுது. அந்த பாம்பின் வாயில் இருந்த விஷம் அந்த சாப்பாட்டுல விழுந்துச்சு. அதை சாப்பிட்டு அந்த மனுஷன் செத்து போயிட்டான். இப்போ சித்திரகுப்தன் கேட்டான் யமதர்மனை பார்த்து, யமன் தர்மத்தோடு நடப்பவன், அதனால்தான் அவனுக்கு தர்மன்னு பேரு. இந்த பாவத்தை நான் யாருக்கு கொடுக்கிறது? இந்த மனுஷன் செத்து போயிட்டால, இவனை கொன்ன பாவத்தை நான் யாருக்கு கொடுக்கிறது? ராஜாக்கு அந்த சாப்பாட்டுல விஷம் இருக்குன்னு தெரியாது. கழுகுக்கு அது இறையதான் தூக்கிட்டு போச்சு. பாம்பு அதுவே பாவம் செத்து போய் தொங்கிட்டு இருந்தது. நான் யாருக்கு இந்த பாவத்தை கொடுக்கிறது? யமன் சொன்னார், எனக்கும் ஒன்னும் புரியல, கொஞ்ச நாள் பொறுத்து இருப்போம், ஒரு பதில் கிடைக்கட்டும். சிறிது நாட்கள் போனது. அந்த அரண்மனை இருக்கக்கூடிய தெருவிலே ஒரு பெண் பழம் பெற்றுக் கொண்டிருந்தாள். அங்கே வந்து ஒரு இளைஞன் சொன்னான், எனக்கு மிகுந்த பசியாக இருக்கிறது, இந்த அரண்மனைக்கு போனால் ராஜா எனக்கு சாப்பாடு கொடுப்பாரா? அவர் ரொம்ப நல்லவராச்சாமே. உடனே அவள் சொன்னால், சாப்பாடு தானே கொடுப்பார், போ, விஷம் உள்ள சாப்பாடா கொடுப்பார். உடனே இந்த இளைஞன் கேட்டான், விஷம் உள்ள சாப்பாடா? ஆமா, இந்த ராஜாக்கு வேலையே அதுதான். யார் வந்தாலும் விஷம் இருக்க சாப்பாடை கொடுத்து கொன்னுருவார். இப்ப யமன் சித்திரகுப்தரை பார்த்து சொன்னா, அவனை கொன்ன பாவத்தை இந்த அம்மாவுக்கு கொடு. ராஜா தெரியாம செஞ்ச தப்புக்கு என்னவோ பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்த்த மாதிரி அவர் மீது ஒரு அவசொல் சொல்கிறாள் இல்லையா, ஒரு பழி சொல்கிறாள் இல்லையா, ஒரு உயிரை கொல்வதை விட நடத்தையை கொள்வது மிகப்பெரிய பாவம். இவளுக்கு அந்த பாவத்தை கொடுங்க. ஆகையால் நாமெல்லாம் கொலை பாவத்தை சுமக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய நாக்கு, நம்முடைய சொல். இன்னொன்னுங்க, ஏங்க இந்த நாக்கு எப்பவுமே ஈரத்துல இருக்கிற மாதிரி கடவுள் படைச்சிருக்கிறார்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இயற்கைன்னு எடுத்துக்கோங்க. கண்ணு அழும்போதுதான் தண்ணியில இருக்கும், மூக்கு சளி பிடிச்சாதான் தண்ணியில இருக்கும். நாக்கு மட்டும் ஏன் தெரியுமா எப்பவுமே தண்ணியில இருக்கு? அது பேசுகிற போது எப்போதும் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதால் தான். ஒருவேளை சூடான சொற்களை நீங்கள் பேசிவிட்டால் உடனே தண்ணீரில் உங்கள் நாக்கை அலசிவிட வேண்டும் என்பதால் தான் எப்போதும் தண்ணீரில் இருக்கும்படி அந்த நாக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேங்க. சென்ட்ராயன் ஒரு நடிகர் இருக்கிறார்ல, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன்ட்ட தமிழ்ல பேசுவீங்களாடா? அப்புறம் ஏன்டா இங்கிலீஷ் தெரியாத தமிழன்ட்ட மட்டும் இங்கிலீஷ்ல பேசுறீங்க வரல அந்த நடிகர். அவருடைய பேட்டியை நான் பார்த்தேங்க. ஒரு நாள் அவருக்கு சினிமால நடிக்கணும்னு ஆசை வருது. வீட்டுல இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்துட்டார். சினிமால நடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க எங்க வரணும்? எந்த ஊருக்கு வரணும்? சென்னைக்கு வரணும். அங்கதான் இயக்குநர்கள் நடிகர்கள் இருப்பாங்க. இவர் நேரம் எங்க தெரியுமா போனாரா? ஊட்டிக்கு போனாராம். ஊட்டியில தான் எல்லா நடிகர்களும் இயக்குநர்களும் இருக்காங்கன்னு அவர் நினைச்சிட்டு அங்க போயிருக்கிறார். எப்போ போனாரா? டிசம்பர் மாசம் போயிருக்கிறார். போய் இறங்கிட்டு, இந்த டைரக்டர் ஆபீஸ் எங்க இருக்கு, இந்த நடிகர் ஆபீஸ் எங்க இருக்கு? எல்லாரும் சிரிச்சாங்களா, என்னப்பா நீ நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் சென்னையில இருப்பாங்கன்றது உனக்கு தெரியாதா? இப்ப ஊருக்கு திரும்பி வர பணம் இல்லை, தங்குறதுக்கும் இடம் இல்லை, அங்க கேரட் பறிப்பாங்கல்ல, அங்க போய் வேலையில சேர்ந்துட்டார். கேரட் பறிக்கிற வேலையில சேரும் போது கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, நீ நடிக்கிறவனா நீ சென்னைக்கு போப்பா, அதுதான் சரியா வரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை சேர்த்துட்டு சென்னைக்கு வர்றார். நிறைய வேலை பார்க்கிறார். நடிகர் விஜயனுடைய திருமண மண்டபம் சோபா மண்டபத்துல வேலை பார்க்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகளையும் தேடுறார். பொல்லாதவன் படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, முதல் வாய்ப்பு. போய் தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம்னு நினைக்கும் போது அவருடைய நண்பர் முதல் நாள் என்ன பண்ணார், டே நீ முதல்ல சினிமால நடிச்சிருக்க, நான் 100 டிக்கெட் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து அந்த பணத்தை உனக்கு வாங்கி தரலான்னு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 100 டிக்கெட்டை வித்து நாளைக்கு காலை உனக்கு பணம் தரேன்டா. ஒரு ஒரே சந்தோஷம். ஒரு 100 டிக்கெட்டுக்கான பணம்ன்றது பெரிய தொகை தானே. நடுராத்திரில அந்த நண்பர் சொன்னாரா, டே உனக்கு தெரியுமா நாளைக்கு முகூர்த்த நாளா, என் 100 ஃப்ரெண்ட்ஸுமே கல்யாணத்துக்கு போறாங்களாம்,
அதனால இந்த டிக்கெட்டை நான் வச்சு என்ன பண்ண போறேன், நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார். இவர் பாக்குறாரு 100 டிக்கெட்டை ஃப்ரீயா கொடுக்குற நிலைமையிலயா நம்ம இருக்கோம். சரி நாளைக்கு போய் பிளாக்ல வித்துருவோன்னு அவர் நடிச்ச படத்துக்கே அதே தியேட்டர் வந்து பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்காரு. 2 போலீஸ்காரங்க வந்து புடிச்சு ஜீப்ல ஏத்திட்டாங்க. சார் சார் விட்டுருங்க சார் விட்டுருங்க சார்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு காவல்துறை உயர் அதிகாரி படம் பார்த்துட்டு வெளியில வர்றாரு. என்ன பிரச்சனை சார்? பிளாக்ல டிக்கெட் விற்கிறான் சார். எங்கேயோ பார்த்திருக்கிறேன், இந்த படத்துல நடிச்சிருக்கீங்களப்பா, என்னப்பா நீ நடிச்ச படத்துக்கு நீ டிக்கெட் விற்கிற? இவர் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லணும். சரி சரி போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அப்படி இருந்த சென்றாயன் எந்த சோபா திருமண மண்டபத்தில் வேலை பார்த்தாரோ அதே சோபா திருமண மண்டபத்தில் தான் அத்தனை சினிமா நடிகர்களும் விஐபிகளும் சூழ அவருக்கு திருமணம் நடந்தது நண்பர்கள். அதுதான் மிகப்பெரிய சாதனை. என்ன காரணம் தெரியுமா? திறமை, வாய்ப்பு இதெல்லாம் இருக்கட்டும். என்ன காரணம் தெரியுமா? நீ சென்னைக்கு போப்பா, உன்னால முடியும்பா, அங்க வாய்ப்பு கிடைக்கும்பான்னு யாரோ 4 நல்லவர்கள் சொன்ன அந்த சொல் மட்டும்தான் அந்த சாதனைக்கு காரணம். நான் என்ன பத்தி சொல்றேன், சொல்லிட்டு முடிச்சிருவேன் கண்டிப்பா. நான் பேச்சு போட்டிகளுக்கு போகிற போதெல்லாம் யூஜின் ஒரு ஃபாதர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் பேசி காட்டிட்டு சிலுவை வாங்கிட்டு போவேன். ஃபாதர் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவேன். ஒரு முறை நான் 4வது ரேங்க் வாங்கிட்டேன். எங்க அப்பா என்ன இனிமேல் பேச்சு போட்டிக்க போக கூடாதுன்ட்டு. எனக்கு பேசுறது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தான் இத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன். சும்மா வீட்டுல கண்ணாடி முன்னாடிலாம் என்ன பேசிட்டு இருப்பேனா, எங்க அப்பா பேசாத, பேசணும்ப்பா, மூச்சு மூச்சு, பேசக்கூடாது பேசக்கூடாது உட்கார், இப்படியே மிரட்டி பேச்சு போட்டிக்கு போக விடாம பண்ணிட்டேன். ஒரு 3-4 மாசம் கழிச்சு யதார்த்தமா நான் அந்த ஃபாதரை பாக்குறேன். அவர் கேட்டார், என்ன நீ இப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசி கட்டுறதே இல்லை, பேச்சு போட்டிக்கு போறதே இல்லையா? நான் சொன்னேன், எங்க அப்பா என்ன பேச்சு போட்டிக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிட்டாரு ஃபாதர். ஏன் தெரியல ஃபாதர், வேணான்னு சொல்லிட்டாரு, நீ படிச்சா போதுன்னு சொல்லிட்டாரு, நீ என்ன நினைக்கிற? நான் சொன்னேன், நான் என்ன நினைக்க முடியும் ஃபாதர், நான் ஒரு பட்டம், அந்த வயசுல எனக்கு தத்துவத்தை பாருங்க, நான் ஒரு பட்டம், நூலை பிடிச்சிருக்கிறது எங்க அப்பா, அவர் சொல்ற திசையில தான் நாம் பறக்கணும், அவர் சொல்ற உயரத்துல தான் நாம் பறக்கணும். என்ன ஒரு தத்துவம் பாத்தீங்களா? 10 வயசுல நான் ஒரு பட்டம், எங்க அப்பா நூலை பிடிச்சிருக்கிறாரு, அவர் சொல்ற திசையில தான் நாம் பறக்கணும், அவர் சொல்ற உயரத்துல தான் நாம் பறக்கணும். யூஜின் ஃபாதர் ஒரு 2 செகண்ட் என்ன பார்த்தாருங்க, அந்த பார்வை எனக்கு இன்னும் ஞாபகத்தில். ஒரு 2 செகண்ட் என்ன உத்து பார்த்துட்டு சொன்னார், சுமதி உண்மைதான், பட்டம் நூலை பிடிச்சிருக்கவன் திசையில தான் பறக்கணும், அவன் சொல்ற உயரத்துல தான் பறக்கணும், உண்மைதான், நீ பட்டம் இல்லை பருந்துன்னார். கைத்தட்டலாம் பரவாயில்ல. நீ பட்டம் இல்லை பருந்துன்னார். அந்த சொல் அந்த ஒரு சொல் நான் உள்வாங்கிட்டேன். நான் பட்டம் இல்லை, என் திசையை நான் தீர்மானிப்பேன், என் உயரத்தை நான் தீர்மானிப்பேன், இன்னொருவர் தீர்மானிக்க விட மாட்டேன். காரணம் நான் பட்டம் இல்லை, நான் பருந்து. நான் கொஞ்சம் பெருமைக்கு சொல்வதாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு அமெரிக்காவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் லண்டனுக்கும் நான் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்படுகிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு யூஜின் ஃபாதர் என் கண்களை பார்த்து சொன்ன அந்த ஒரு சொல், நீ பருந்து, நீ பட்டம் இல்லை என்று சொன்ன ஒரு சொல். ஆகையால் நண்பர்களே, உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சொல்லை இனிமேல் கவனியுங்கள். அந்த சொல் ஒருவனை உயர்த்துவதாக, ஒருவனை ஆட்சிப்படுத்துவதாக, ஒருவனுக்கு ஆறுதல் சொல்வதாக, ஒருவனை தேற்றுவதாக, ஒருவனை மகானாக மாற்றுவதாக உங்கள் சொல் இருக்கட்டும். அந்த ஒரு சொல்லை மட்டும் இனிமேல் வாழ்க்கையில் பேசுவோம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வருடம் பெரம்பலூர் புத்தக கண்காட்சியில் சந்திப்போம். என்னுடைய இந்த சொல் பலிக்கட்டும். நன்றி, வணக்கம்.